சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாயுமானவர் பிறந்ததுக்கு பிறகு தாயுமானவர் ஒரு வயசு வர்ற சமயத்தில் அவர் தந்தையார் இறந்து போனார். ராஜா பையனையே அந்த வேலையை பார்க்க சொன்னார். இவரும் சந்தோஷத்தோடு தான் அதை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் தினந்தோறும் இந்த கோயிலுக்கு போகிறது, சத்சங்கத்தில் ஈடுபடுறதெல்லாம் அவர் விடலை. அவருடைய குரு ஒருத்தர் அவருக்கு அமைஞ்சார். அந்த தாயுமானவர் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஒரு மடம் இருக்குது. இந்த தருமபுரம் ஆதீனத்தை சேர்ந்த மடம் ஒன்று இருக்குது. அந்த மட்டத்துக்கு பேர் மௌன மட்டம்னே பேர். அங்கே ஒரு சுவாமிகள் இருந்தார். அந்த சுவாமிகள் பேர் சிதம்பரம் சுவாமிகள் என்று சொல்லுகிறார்கள். தருமபுரம் ஆதீனத்தினுடைய மரபில் வரக்கூடிய கட்டளை தம்புரான் மாதிரி அவர் திருமூலர் மரபில் வந்தவர்னு சொல்லி தாய்மானவர் அடிக்கடி சொல்கிறார். மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரும் மௌன குருவே அப்படின்னு அடிக்கடி பாடுறார். இவர் அதிகமாக பேச மாட்டார். அந்த தாய்மானவருடைய குரு இருக்காரே, அதிகமாக பேச மாட்டார். அவர் சந்நிதியில் எப்படியே உட்கார்ந்துருப்பாராம், வந்துடுவாராம். ஒரு தரம் சொன்னாராம், எனக்கு சத்விஷயங்களெல்லாம் உபதேசம் பண்ணுங்கள்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை நீ உலக வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை வேணும், உனக்கு எல்லாம் முடிச்ச பிறகு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அவர் தந்தையாரும் இறந்து போனார். அம்மாவுக்கும் உதவிக்கு ஆள் தேவைப்பட்டது. அது பிறகு உலகியல் வாழ்க்கைப்படி அவருக்கும் ஒரு மட்டுவார் குழலின்னு நினைக்கிறேன், தாய்மானவருடைய மனைவி பெயர், திருமணம் செய்து வைத்தார்கள். திருமண வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே, அந்த முதல் குழந்தை பிறக்கிற போதே மனைவி காலமானார். மனைவி இறந்து போனார். ஒரு மனசுக்கு விரக்தி ஏற்பட்டது. கடவுளுடைய இச்சை இப்படித்தான் இருக்கும் போல் இருக்குன்னு. இந்த குழந்தையை வளர்க்க முடியல அவருக்கு. இதை அண்ணன்ட்டே கொடுத்தார். சிவச்சிதம்பரம் தான் மூத்தவர், தாய்மானவருடைய அண்ணன். இன்னும் தாய்மானவருடைய பரம்பரை இருக்குது. தாய்மானவருடைய ஃபேமிலி பரம்பரை இருக்குது. வேதாரண்யத்தில் இருக்கிறார்கள். அந்த பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் திருப்பராத்திரிக்கு வந்தார். ஃபேமிலி மேன் இல்லறத்துலேருந்து வந்திருந்தார். சித்பவான் சாமி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் அவருக்கு. தாய்மானவருடைய பரம்பரைன்னு சொன்ன உடனே அவர் இல்லறத்தார், அங்கேருந்து வந்திருக்காருன்னு சொன்னோடனே இவர் தாய்மானவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர், தாய்மானவர் மரபில் வர்றவர்னோடனே எழுந்து நமஸ்காரம் பண்ணார். தாய்மான சுவாமி பேரில் சித்பவான் சாமிக்கு அவ்வளவு ஈடுபாடு இருந்தது. அப்போ இந்த தாய்மானவருடைய பரம்பரையில் சேர்ந்த எதுக்கு சொல்கிறேன், இந்த தாய்மானவருடைய மகனை அவர் அண்ணன்கிட்டே ஒப்படைச்சிட்டார். அவருக்கும் குழந்தை இல்லை, அதான் விசித்திரம். அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டார். அதுக்கு பிறகு இவர் தினம் கோயிலுக்கு போகிறது, சத்சங்கத்துக்கு போகிறது, அது ஆஃபீஸுக்கு போகிறது, அரசாங்க உத்தியோகம் பார்க்குறது, இதுதான் அவருடைய பணியாக இருந்தது. மனசு முழுக்க முழுக்க கடவுள் விஷயத்தில் மிகவும் நாட்டம் கொண்டிருந்தது. எப்பொழுதும் சத்சங்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். நல்ல கவி ஆற்றக்கூடிய திறமையும் இருந்தது. இதுக்கிடையில் மீண்டும் குருவை வற்புறுத்தி கேட்டார், எனக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் பண்ணுங்கள். அவர் சொன்னார், இது உனக்கு கடவுள் உனக்கு அருள் செஞ்சாச்சு, பக்குவம் வந்தாச்சுன்னு சொல்லி அவருக்கு சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் செய்ததாக சொல்லுகிறார்கள். எல்லாம் உபதேசம் செய்த பிறகு சும்மா இருன்னு சொல்லி முடிச்சுட்டாராம். அந்த வகுப்புகள்லாம் முடிஞ்ச பிறகு இனிமேல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சும்மா இருன்னு சொல்லிவிட்டார். சித்பவான் சாமி தன்னுடைய புஸ்தகத்தில் எளிமையாக இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதற்கு பிறகு அவருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இஷ்டம் இல்லை. அதில் சில கருத்துக்களெல்லாம் சொல்லுகிறார்கள். அதாவது சில சிக்கல்கள் அவருக்கு அரசாங்கத்திலே ஏற்பட்டதாகவும், அது வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் அது சொல்கிறேன். இருந்தாலும் ஆனால் அப்படி சித்வான் சாமி அந்த விஷயத்தை எழுதலை, ரொம்ப நாசுக்காக கொண்டு போயிட்டார். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலம் அது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ
ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி ஓம்.